வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவினது கருமையத்தின் பெருமைகள் என்ற தலைப்பிலே அருள் தந்தை அவர்கள் கூறிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். உலகங்களில் ஈர்ப்பு மையம் உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்தம் கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்கம் சீரால் நடுநிலையாம் இரையாட்சி நடத்தும் சீர் மறந்தோர் புலன் உணர்வால் அழிகின்றார் அழிக்கின்றார் பூவுலக வளத்தை புற உலகை விண்ணியலாய் தூய்மை செய்தால் போதா பல வகையில் சீரிழந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய்ய அகத்தமும் வேண்டும். வாழ்க வளமுடன். உலகங்கள் அத்தனையும் ஈர்ப்பு மையமாக உள்மையமாக ஈர்த்து கொண்டுதான் இந்த உலகம் அனைத்தையும் சுழற்றி விட்டு கொண்டிருக்கிறது, ஈர்த்து பிடித்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி, உயிர் வகைகள் அத்தனையும் அதேபோல் தன்னிடம் கருமையமாக அந்த காந்த மையத்தை கொண்டுதான் இயங்குகிறது என்பதையும், நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்கம் என்ற இந்த மூன்றும் அமைப்பு துல்லியம் சீரியக்கம் என்பதாக நடுநிலையாக இருந்து அந்த இறைவனே ஆட்சி செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்தோர் புலன் உணர்வார் அழிக்கின்றார் அழிகின்றார் பூ உலக வளத்தையும் தன்னையும் புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதா. விண்ணியலால் புற உலகை நாம் தூய்மை செய்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் பல வகையில் சீரிழந்த ஜீவகாந்த மையம், நம்முடைய ஜீவகாந்தத்தை இழப்பீடாக செய்து கொண்டு புற உலகை அழித்து கொண்டு நாம் வாழ்வது சிறப்பல்ல. பண்பட்டு மக்கள் பண்பாட்டில் உயர்ந்து ஒழுக்க நெறியில் தேர்ந்து அறவாழ்வில் சிறந்து உய்ய அகத்தவமும் வேண்டும். 2 இலக்குகள் இருக்கிறது இறைவனை உள் உணர்வாக்க, அமைதி பேரின்பம் பெற என்று கூறும் குரு. ஒன்று அறநெறி வாழ்வு, மற்றொன்று இறை உணர்வு. இறை உணர்வு என்பது அகத்தவத்தாலும், அறநெறி வாழ்வு என்பது ஒழுக்கம் ஈகை கடமை என்ற இந்த 3ஐயும் கை கொண்டும் இந்த 2ஐயும் நாம் பின்பற்றும் போது நமது கருமையமும் தூய்மையடையும், உலகமும் தூய்மை பெறும், உலக அமைதி வந்துவிடும். அனைவரும் ஒழுக்கச் செயலர்களாக, நல்லியக்கச் சீர்மை பெற்றவர்களாக, நலமுள்ளவர்களாக, 160 இலக்கை அடைபவர்களாக நாம் மாறக்கூடிய சாத்தியக்கூறு பண்பட்டு நம்மை உய்ய அகத்தவமும் அறநெறி வாழ்வும் பற்றி இந்த கருமையத்தை தூய்மை செய்தால் அறிவு பொறுமை பெறும், தூய்மையடையும், அமைதி ஏற்படும், உலக அமைதி ஏற்பட்டு அனைவரும் இறை உணர்வு பெறுவதாக அது மாறும் என்று கூறும் குருவினுடைய கவியை நாம் சிந்திக்கலாம். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செய்யமெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.